காவல் நிலையத்தில் உதயநிதியிடம் வழக்கறிஞர்கள் முன்னிலையில் தஞ்சை எஸ்பி சுந்தரவர்தன், திருவிடைமருதூர் டிஎஸ்பி அன்பழகன் ஆகியோர் விசாரணை செய்த நிலையில் விசாரணை நிறைவடைந்து விடுவிக்கப்பட்டார். தஞ்சை செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் விசாரணை முடிந்து வெளியே வந்த எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியை அங்கு குவிந்திருந்த திமுகவினர் உற்சாகமாக வரவேற்றனர். முன்னாள் பிரதமர் ராஜுவை நான் கடுமையாக விமர்சித்த போதும் அவரது மகன் ராகுல் பெருந்தன்மையோடு நான் எழுதிய நூலை வெளியிட்டார் என வைகோ தெரிவித்துள்ளார். இது என் வாழ்நாளில் மறக்க முடியாத நாள் என்றார். இலங்கையில் கனமழை பெய்து வரும் நிலையில் மழை நிலச்சரிவுக்கு 8 பேர் இறந்துள்ளனர். காத்திருப்போர் பட்டியலில் இருந்த சத்யபிரதா சாஹூ பொருளாதாரம் புள்ளியியல் துறை ஆணையராக நியமனம். பொருளாதார புள்ளியியல் துறை இயக்குநர் கலைச்செல்வி மோகன் சமக்ரா சிக்ஷா திட்ட இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மத்திய ஆசியாவில் அமைந்துள்ள கிர்கிஸ்தான் மற்றும் உஸ்பெகிஸ்தான் நாடுகளுக்கு பிரதமர் மோடி பயணம் மேற்கொள்ள உள்ளார். வரும் 31 மற்றும் செப்டம்பர் 1 ஆகிய தேதிகளில் கிர்கிஸ்தானில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் பங்கேற்கிறார். மேகதாது பிரச்சினைக்கு காரணம் திமுக தான் என குற்றம் சாட்டிய ஆதவ் அர்ஜுனா 2026 தேர்தலில் திமுக வெற்றி பெற சிவக்குமார் இங்கு பிரச்சாரம் செய்தார். அப்போது அவரிடம் மேகதாது குறித்து பேசியிருக்கலாமே என்று கேள்வி எழுப்பினார். மழைக்கால கூட்டத்தொடரை நடத்த விடாமல் காங்கிரசும் அதன் இண்டி கூட்டணியும் தொடர் அமளியில் ஈடுபடுகின்றன. பார்லிமெண்ட் முடங்கியதற்கு அக்கூட்டணியே காரணம் என பாஜக செய்தி தொடர்பாளரும் அக்கட்சியின் லோக்சபா எம்பியுமான சம்பித் பத்ரா குற்றம் சாட்டினார். பாகிஸ்தானில் இருந்து பிரிவதாக அறிவித்துள்ள பலோச்சிஸ்தான் ஆகஸ்ட் 11ஆம் தேதியை தன் சுதந்திர நாளாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளதுடன் சர்வதேச நாடுகளின் அங்கீகாரத்தையும் கோரியுள்ளது. தீவிரவாதியைப் போல் என்னை 400 கிலோமீட்டருக்கு அழைத்து சென்று செங்கிப்பட்டியில் வைத்து விசாரணை நடத்தினர். விவசாயிகளுக்கு ஆதரவாக பேசியதற்கு இந்த அரசு கைது செய்துள்ளது. இதற்கு நான் அஞ்சவில்லை என உதயநிதி கூறியுள்ளார். தஞ்சையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் நான் இரட்டை அர்த்தத்தில் பேசவில்லை, சிங்கிள் மீனிங்கில்தான் பேசினேன். நான் பேசாததை கட் காப்பி பேஸ்ட் செய்து பொய் பிரச்சாரம் செய்கின்றனர். காவிரி பிரச்சினை குறித்து சட்டசபையில் எழுப்பக்கூடாது என்பதற்காக இந்த அரசு டைவர்ட் செய்துள்ளதாக உதயநிதி குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் பேசிய உதயநிதி, எந்த தவறான எண்ணத்திலும் பெண்களை தரம் தாழ்த்தி பேச வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. என் பெற்றோர் என்னை அப்படி வளர்க்கவில்லை என்றார். ஒரு சில தலைவர்கள் நான் பேசியதை ஆராயாமல் கண்டனம் தெரிவித்தது எனக்கு வருத்தம் தருகிறது எனவும் கூறினார். முதல்வரை போல் திமுகவினரின் மீதும் வழக்கு போட்டால் பயந்து விடுவோம் என நினைக்க வேண்டாம். மக்களையும் பத்திரிகையாளர்களையும் எப்போதும் சந்திப்போம் என உதயநிதி தெரிவித்தார். தாவேக எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் நடத்தியதாக திருவல்லிக்கேணி போலீஸ் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கின் விசாரணைக்கு வரும் 27ஆம் தேதி வரை தடை விதித்து சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியின் சர்ச்சைக்குரிய பேச்சை ஒரு பெண்ணாக நான் வன்மையாக கண்டிக்கிறேன். பெண்களை அவமதிக்கும் பேச்சுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். இதுதான் நாகரிகமான தமிழகத்தின் குரல் என தாவேக எம்எல்ஏ கனிமொழி சந்தோஷ் கூறினார். இப்போது தேர்தல் வந்தாலும் தாவேகா மிகப்பெரிய வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் என்று தாவேகா நிர்வாகி செங்கோட்டையன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திமுகவின் சாம்ராஜ்யம் முடிந்துவிட்டது என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு 6 மாதம் எடுத்துக்கொள்ளும் என ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். ஸ்டாலினின் குடும்ப ஆட்சி சாம்ராஜ்யம் முடிந்துவிட்டது. ஆடி திருக்கல்யாண விழாவை முன்னிட்டு மதுரை ராமேஸ்வரம் இடையே ஆகஸ்ட் 11ஆம் தேதி முன்பதிவு இல்லாத சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இடத்தை அபகரித்த வழக்கில் ராமநாதபுரம் துணை கலெக்டர் அன்பழகனை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். மோசடி நடந்தபோது அன்பழகன் மதுரையில் தாசில்தாராக பணியாற்றியது குறிப்பிடத்தக்கது. ஆடி கிருத்திகையை முன்னிட்டு பக்தர்கள் வசதிக்காக நாளை முதல் 7ஆம் தேதி வரை சென்னை சென்ட்ரலில் இருந்து அரக்கோணம் வரை இயக்கப்படும் 3 பயணிகள் ரயில்கள் திருத்தணி வரை நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. திண்டுக்கல் மலைக்கோட்டை புனித செபஸ்தியர் ஆலய திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. 1400 ஆடுகள் 4000 கோழிகள் நேர்த்திக்கடனாக செலுத்தி பக்தர்களுக்கு விடிய விடிய மத நல்லிணக்க கறி விருந்து நடந்தது. தமிழகத்தின் திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், திருச்சி மற்றும் கரூர் ஆகிய 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிதீவிர கனமழைக்கான ரெட் அலர்ட் மற்றும் நிலச்சரிவு அபாயம் காரணமாக கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது.
பொதுமக்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்த்து முன்னெச்சரிக்கையுடன் இருக்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். பிறப்பு இறப்பு பதிவுகள் திருத்த மசோதா எதிர்க்கட்சிகளின் அமளிக்கு மத்தியில் பார்லிமென்டின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டது. தமிழக முதல்வர் விஜய் பல்வேறு அரசு துறை சார்ந்த திட்டங்களை இன்று காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். தலைமை செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ் ஆகியோர் பங்கேற்றனர். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் 525.75 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 4260 அடுக்குமாடி குடியிருப்புகள், பெரம்பூரில் 1.43 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள டாக்டர் அம்பேத்கர் கல்லூரி குளிரூட்டப்பட்ட பேருந்து நிறுத்தம் ஆகியவற்றை முதல்வர் விஜய் திறந்து வைத்தார். தஞ்சை ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் குறித்து ஆபாசமாக பேசியதாக புகார்கள் குவிந்த நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியை போலீசார் கைது செய்தனர். என் மீதான கைது நடவடிக்கையை காமெடியாகவே பார்க்கிறேன். இந்த கைது நடவடிக்கையால் நான் பயப்பட மாட்டேன். சட்டப்படி இதை எதிர்கொள்வேன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியை கைது செய்யும் நடவடிக்கைக்கு இடையூறு செய்ய வேண்டாம். சட்டப்படியே அவரை கைது செய்ய வந்துள்ளோம் என இணை கமிஷனர் விஜயகுமார் கூறினார். நான் பேசாததை கட் காப்பி பேஸ்ட் செய்து மோசடி செய்கின்றனர் என உதயநிதி தெரிவித்துள்ளார். இந்த அரசு கட் காப்பி பேஸ்டில் ஸ்பெஷலிஸ்ட் என்றார். தஞ்சை தெற்கு காவல் நிலையத்தில் வைத்து உதயநிதியிடம் விசாரணை நடக்கும் என கூறப்பட்ட நிலையில் அவரை செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு போலீசார் அழைத்துச் சென்றுள்ளனர். பாதுகாப்பு மற்றும் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் விதமாக இந்த திடீர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பெண்கள் குறித்து ஆபாசமாக பேசியதாக தாவைக்காவினர் அளித்த புகாரின் அடிப்படையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி மீது பெண்கள் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உட்பட 9 பிரிவுகளின் கீழ் தஞ்சை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதை கண்டித்து தேனியில் சாலை மறியலில் ஈடுபட்ட முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தை காவல்துறையினர் கைது செய்தனர். போலீஸ் விசாரணைக்கு உதயநிதி முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும். கைது செய்யப்பட்ட பிறகு முன்ஜாமீன் வழக்கை விசாரணைக்கு ஏற்பது சரியாக இருக்காது. வழக்கை முடித்து வைக்கிறோம் என ஹைகோர்ட் நீதிபதி இளந்திரையன் உத்தரவிட்டார். மனித மாண்பு கொஞ்சம் கூட இல்லாமல் தரங்கிட்டத்தனமாக பேசியிருக்கிறார். திமுகவை ஆபாசத்தின் அடையாளமாக மாற்றிவிட்ட ஆபாச நிதி. பெண்கள் பற்றி அவர் கொண்டிருக்கும் வக்கர சிந்தனையை வெளிப்படுத்தும் விதமாக பேசிய ஆபாச பேச்சு கேட்பவர்களை காது கூச செய்கிறது என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடர் முடித்த பின் அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டப்படும் என அக்கட்சியின் பொதுச் செயலர் பழனிசாமி தெரிவித்தார். பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்து கேள்வி கேட்டவர்களையும் அதிகாரிகளையும் தாக்கிய திமுகவினரின் ரவுடித்தனத்தை அமைச்சர் ரமேஷ் கடுமையாக கண்டித்துள்ளார். திமுக வரலாறே இதுபோல மக்கள் விரோத ரவுடிச செயலில் ஈடுபடுவதுதான் என்பதை மீண்டும் ஒருமுறை தெளிவுபடுத்தியுள்ளது என்றார். உதயநிதி உள்ளிட்ட திமுகவினரின் அநாகரிக பேச்சை தமிழக பெண்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த கேவலமான பேச்சை திரும்ப பெற்று உடனடியாக உதயநிதி பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என பாஜக முன்னாள் எம்எல்ஏ வானதி தெரிவித்துள்ளார். வைகை ஆற்றை நேற்று சுத்தம் செய்தபோது இதைவிட மோசமான மாசு இருக்க முடியுமா என தோன்றியது. அதன் பிறகு உதயநிதி பேச்சை கேட்டேன் என அண்ணாமலை விமர்சித்துள்ளார். டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் தேடப்படும் ரதேஷ் ராஜ் IAS அதிகாரி விசாகன் உள்ளிட்டோர் தலைமறைவாக உள்ளனர். மருத்துவ விடுப்பில் சென்ற விசாகன் எங்கே இருக்கிறார் என லஞ்ச ஒழிப்பு போலீசார் தேடுகின்றனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அறக்கட்டளையின் ரூபாய் 60 கோடி இடத்தை அபகரித்த வழக்கில் 2 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் ராமநாதபுரம் கலெக்டரின் நேர்முக உதவியாளரும் முன்னாள் வட்டாட்சியருமான அன்பழகனை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். கர்நாடக அணைகளில் இருந்து திறக்கப்பட்ட உபரி நீர் இன்று தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை வந்தடைந்தது. காலை 6 மணிக்கு வினாடிக்கு 1000 கன அடியாக நீர்வரத்து பதிவானது. தஞ்சை ஆர்ப்பாட்டத்தில் நடிகையை கொச்சைப்படுத்தும் விதமாகவும் பெண்களை களங்கப்படுத்தும் விதமாகவும் உதயநிதி பேசியுள்ளார். அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தஞ்சாவூர் காவல் நிலையத்தில் தவேக மகளிர் அணியினர் புகார் அளித்துள்ளனர். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருச்சி சமயபுரம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் கார் மீது ஆம்னி பஸ் மோதிய விபத்தில் 9 வயது சிறுவன் உள்பட 3 பேர் பலியானார்கள். 7 பேர் படுகாயமடைந்தனர். பஸ் டிரைவர் அஜித்குமாரை கைது செய்து போலீசார் விசாரிக்கின்றனர். இந்தியா உள்பட 59 நாடுகளின் பொருட்கள் மீது இறக்குமதி வரி விதித்த விவகாரத்தில் 25 மாகாணங்கள் இணைந்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் மீது வழக்கு தொடர்ந்துள்ளன. சுட்டு போட்டாலும் எங்களுக்கு நாகரிகமாக பேச வராது என்பதை தஞ்சாவூரில் மேடை போட்டு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் உதயநிதி. இதுதான் திமுகவின் DNA என அமைச்சர் அருண்ராஜ் விமர்சித்துள்ளார்.
தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,05,600 ரூபாய்க்கும், கிராமுக்கு ரூபாய் 50 குறைந்து 13,200 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் ரூபாய் 235க்கு விற்பனை செய்யப்படுகிறது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் நடிகை சாய் பல்லவி சுவாமி தரிசனம் செய்தார். அவருடன் ரசிகர்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். கபினி அணையில் இருந்து வினாடிக்கு 27,000 கனஅடியாக தண்ணீர் திறப்பு அதிகரிக்கப்பட்ட நிலையில் இன்று அதிகாலையில் ஒகேனக்கலுக்கு காவிரி நீர் வந்து சேர்ந்தது. ஆகஸ்ட் 3ஆம் தேதி தொடங்கிய ரிசர்வ் வங்கியின் நாணய கொள்கை குழு கூட்டம் இன்றுடன் நிறைவடைகிறது. இதனைத் தொடர்ந்து ரெப்போ வட்டி மாற்றம் குறித்த முக்கிய அறிவிப்பை ரிசர்வ் வங்கி கவர்னர் சஞ்சய் மல்கோத்ரா நாளை வெளியிடுகிறார். பெண்கள் குறித்து ஆபாசமாக பேசிய வழக்கில் கைது நடவடிக்கைக்கு எதிராக உதயநிதி சார்பில் சென்னை ஹைகோர்ட்டில் முறையிடப்பட்டது. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கைது செய்யப்பட்டதற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவரை கைது செய்யும் அளவுக்கு அதிகாரத்தை முதல்வர் விஜய் தவறாக பயன்படுத்துகிறார் என்றார். உதயநிதி கைதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவரை அழைத்து சென்ற போலீஸ் வாகனம் முன் பேரிகார்டுகளை வீசி தடுக்க முயன்ற திமுகவினரை போலீசார் அடித்து விரட்டினர். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி பொதுவெளியில் ஆபாசமாகவும் அருவருக்கத்தக்க வகையிலும் பேசியிருப்பது கண்டனத்துக்குரியது. பெண்களை இழிவுபடுத்தும் வகையிலான பேச்சுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அரசியலில் நாகரிகமாக பேசுவது மிகவும் அவசியம் என மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் கூறியுள்ளார். தாவேக அரசு தனது முதல் பட்ஜெட்டை சட்டசபையில் நாளை தாக்கல் செய்ய உள்ளது. இந்நிலையில் தாவேக தேர்தல் வாக்குறுதியில் கூறியபடி மகளிர் உரிமை தொகை 2,500 ரூபாய் குறித்த அறிவிப்பு நாளை பட்ஜெட்டில் இடம்பெறுமா என்று மகளிர் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். உதயநிதி கைது வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. தைரியமான இந்த கைது நடவடிக்கையானது இனி தமிழகத்தில் வேறு யாரும் பெண்கள் குறித்து கேவலமாக தரக்குறைவாக பேச முயற்சிப்பதை தடுக்கும் என பாஜக நிர்வாகி நாராயணன் திருப்பதி தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கைது செய்யப்பட்டதை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் திமுகவினர் ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டங்களில் ஈடுபட்டனர். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினின் பேச்சும் அதைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட கைது நடவடிக்கையும் கண்டிக்கத்தக்கவை என்று பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். மேலும் ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் ஆக்கப்பூர்வமான அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். பெண்கள் குறித்து ஆபாசமாக பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியை கண்டித்து சென்னையில் தாவேகா மகளிர் அணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உதயநிதி கைது இனி பெண்களை பற்றி அவதூறாக பேசும் ஒவ்வொருவருக்கும் தக்க பாடம். சட்டத்தின் மீதான நம்பிக்கை ஒவ்வொரு தருணங்களிலும் மக்களுக்கு நிரூபிக்கப்பட்டு வருவது வரவேற்கத்தக்கது என வானதி கூறியுள்ளார். கேரளத்தில் தொடரும் கனமழையால் ஆகஸ்ட் 4, 5, 6 மற்றும் 10ஆம் தேதிகளில் நடைபெற இருந்த அனைத்து PSC ஆன்லைன் மற்றும் OMR தேர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. திருத்தப்பட்ட தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என கேரள அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியை தனிப்பட்ட முறையில் பழிவாங்க வேண்டுமென்றால் அரசு வழக்கு தொடுக்கட்டும், நீதிமன்றம் தீர்ப்பளிக்கட்டும். நாளை தொடங்க உள்ள சட்டசபை கூட்டத்தொடரில் அவரை பங்கேற்க விடாமல் தடுப்பதற்காகவே கைது செய்வது அப்பட்டமான கோழைத்தனம் என்று கனிமொழி MP விமர்சித்துள்ளார். உதயநிதி மிகவும் தரக்குறைவாக பெண்களின் கண்ணியத்தை இழிவுபடுத்தும் வகையில் பேசியுள்ளார். தன் தவறை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்கும் துணிச்சல் உதயநிதியிடம் இருக்கிறதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என நடிகை குஷ்பு கூறியுள்ளார். தனது மகன் உதயநிதி கைது செய்யப்பட்ட நிலையில் சென்னை அறிவாலயத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின், பொதுச் செயலாளர் துரைமுருகன் உள்ளிட்டோர் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டனர். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கைது செய்யப்பட்டதை கண்டித்து தமிழகம் முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்ட 1000க்கும் மேற்பட்ட திமுகவினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கைதுக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கண்டனம் தெரிவித்துள்ளார். கருத்துக்கு கருத்தால் பதிலளிப்பதே ஜனநாயகத்தின் மாண்பு. கைது நடவடிக்கையை தீர்வாக கருதுவது ஜனநாயக மரபுகளுக்கு ஏற்றதல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். முதல்வரை விமர்சனம் செய்து பேசியது கடும் கண்டனத்துக்கு உரியது. எதிர்க்கட்சித் தலைவர் பொறுப்பில் உள்ளவர் காக்க வேண்டும். இழிமொழிகளை வீசுவது அவர் வகித்து வரும் பொறுப்பிற்கு உகந்தது அல்ல என வைகோ கூறினார். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி பேசியதற்கு சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மேலும் சட்டசபைக்கு வருவதற்கு உதயநிதிக்கு எந்த தகுதியும் இல்லை என்றும் கூறினார். சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சட்டம் தனது கடமையை செய்யும் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கைது குறித்து தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன் கருத்து தெரிவித்துள்ளார். பொறுப்புள்ள தலைவர்கள் பொறுப்பற்ற முறையில் பேசக்கூடாது என்றார். உதயநிதிக்கு நாவடக்கம் தேவை. பொறுப்பின் மாண்பு அறியாமல் தொடர்ந்து வாய்க்கு வந்தபடி பெண்களை இழிவாக பேசுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அவரை கைது செய்திருப்பதும் கண்டிக்கத்தக்கது என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறியுள்ளார். உதயநிதி கைது செய்யப்பட்டதை கண்டித்து திருநெல்வேலியில் திமுகவினர் மறியலில் ஈடுபட்டபோது அந்த வழியாக டூவீலரில் வந்த ஒருவரை திமுகவினர் தாக்கினர். அவரது டூவீலரையும் மிதித்து தள்ளினர்.
புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு முதல்வர் விஜய் அவருக்கு தொலைபேசியில் வாழ்த்து தெரிவித்தார். நல்ல உடல் நலத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் மக்கள் பணியாற்ற வேண்டும் என வாழ்த்தினார். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கைது செய்யப்பட்டதை தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் தாவைக்கவினர் இனிப்பு வழங்கி கொண்டாடினர். மக்களுக்கு இடையூறாக சாலை மறியல் செய்ய வேண்டாம். திமுகவினர் வன்முறையை கையில் எடுக்கிறார்கள். பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தால் சட்டம் கடமையை செய்யும் என அமைச்சர் ராஜ்மோகன் கூறியுள்ளார். தஞ்சை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்படும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி விசாரணைக்கு பிறகு காவல் நிலைய ஜாமீனில் இன்று மாலை விடுவிக்கப்படுவார். ரிமாண்ட் செய்யும் எண்ணம் அரசுக்கு இல்லை என சென்னை ஹைகோர்ட்டில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. நவம்பரில் நடக்கும் சென்னை ஓபன் சர்வதேச பெண்கள் டென்னிஸ் போட்டிக்கு மாநில அரசு சார்பில் 10 கோடி ரூபாய் வழங்கப்படும் என தமிழக டென்னிஸ் சங்க நிர்வாகிகள் முன்னிலையில் முதல்வர் விஜய் அறிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கைதுக்கு எதிரான வழக்கில் உதயநிதியை இன்றே விடுவிக்க வேண்டும் என ஹைகோர்ட் நீதிபதி இளந்திரையன் உத்தரவிட்டுள்ளார். ஸ்ரீவைகுண்டம் தாவேக எம்எல்ஏ மீதும் போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். எந்த கட்சியினராக இருந்தாலும் பெண்களை பாலியல் ரீதியாக பேசினால் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். திமுக தொண்டர்கள் மீது லத்தி சார்ஜ் நடத்தும் அளவுக்கு நாங்கள் என்ன தீவிரவாதிகளா என மேயர் பிரியா கேள்வி எழுப்பியுள்ளார். போலீஸ் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதற்காக எதை வேண்டுமானாலும் செய்ய முடியாது. இந்த அராஜக அரசியலை கண்டு நாங்கள் ஒருபோதும் அஞ்ச மாட்டோம் என்றார். தஞ்சாவூரில் ஒரு சில தனியார் பள்ளிகளுக்கு அரை நாள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. கைதான எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி தஞ்சாவூருக்கு அழைத்து செல்லப்படும் நிலையில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சிகளின் தொடர் முழக்கத்தால் லோக்சபா ராஜ்யசபா நாளை காலை 11 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்தின் புகத் நகரிலிருந்து டெல்லிக்கு இயக்கப்பட்ட ஏர் இண்டியா விமானம் காற்றழுத்தம் காரணமாக நடுவானில் சில வினாடிகள் கட்டுப்பாட்டை இழந்து குலுங்கியது. 12 பயணிகள் காயமடைந்தனர். பேசாத ஒன்றை பேசியதாக தெரிவித்து பொய்யான வழக்கு போட்டு உதயநிதியை கைது செய்துள்ளனர். காவிரி பிரச்சனையில் ஒன்றும் செய்ய முடியாததால் பொய் வழக்கு போட்டு குரல்களை நசுக்க முயற்சி செய்வதாக திமுக எம்பி வில்சன் தெரிவித்துள்ளார். தஞ்சை செல்லும் வழியில் 2 இடங்களில் நிறுத்துவதாக கூறிய போலீஸ் எங்கும் நிறுத்தவில்லை. இயற்கை உபாதைக்கு கூட வாகனத்தை நிறுத்தாமல் அராஜக போக்கில் போலீசார் ஈடுபட்டதாக திமுக முன்னாள் அமைச்சர் சுப்பிரமணியன் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீதான வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்கு விசாரணையை தூத்துக்குடி நீதிமன்றத்திலிருந்து மதுரை சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்ற கோரிய அமலாக்கத்துறையின் கோரிக்கையை சென்னை ஹைகோர்ட் தள்ளுபடி செய்தது. சென்னையில் கைது செய்யப்பட்ட எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி தஞ்சை செல்லும் வழியில் மதிய உணவு மற்றும் இயற்கை உபாதைக்காக ஒலக்கூர் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அங்கு தற்காலிகமாக ஓய்வு எடுத்த பின் உதயநிதியை போலீசார் தஞ்சைக்கு அழைத்துச் சென்றனர். உதயநிதி கைது எதிர்ப்பு போராட்டத்தின் போது புதுக்கோட்டை வல்லத்திரா கோட்டையில் அமைச்சர் முகமது பர்வேஸின் காரை திமுகவினர் மறித்தனர். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். திண்டுக்கல் வத்தலக்குண்டு அழகாபுரி ஸ்ரீ மகாலட்சுமி கோயிலில் ஆடிப்பெருக்கு விழா விமர்சையாக நடந்தது. தலையில் தேங்காய் உடைத்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். பெண்களை பற்றி தவறாக பேசுவதை ஏற்க முடியாது என உதயநிதி கைது குறித்து அமைச்சர் நிர்மல்குமார் கருத்து தெரிவித்தார். அவரது பேச்சு கண்டனத்திற்குரியது என்றார். ஜனநாயகன் ரிலீஸால் 2 வாரங்களாக படங்கள் வெளியீடு டல் அடித்தது. ஆகஸ்ட் பிறந்துள்ள நிலையில் வரும் ஆகஸ்ட் 7 மாதவனின் GTN, லோகேஷ் கனகராஜின் TC ஆகிய படங்களுடன் புதுமுகங்கள் நடித்துள்ள போட்டோகிராஃபர், வைஃப், பேங்க் ஆஃப் இந்தியா ஆகிய 4 படங்கள் இந்த வாரம் ரிலீஸ் ஆகின்றன. ஆட்சிக்கு வந்தது முதல் தன்னையும் தனது அமைச்சர்களையும் விமர்சிப்பவர்களை கைது செய்யும் ஒரே வேலையை தான் முதல்வர் விஜய் பார்த்து வருகிறார். உதயநிதியை இன்றைய விடுதலை செய்ய வேண்டும் என்று சென்னை ஹைகோர்ட் வழங்கியிருக்கும் உத்தரவு தாவேகாவின் பாசிச தன்மைக்கு விழுந்த அடி என ஸ்டாலின் சொன்னார். அரசியலில் ஆரோக்கியமான கருத்துக்களை முன்வைக்க வேண்டும் என்றும் பட்ஜெட் கூட்டத்திற்கும் உதயநிதி கைது விவகாரத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் அமைச்சர் ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தமிழக முதல்வர் விஜய் குறித்த தரம் தாழ்ந்த முறையில் தன் தகுதியை குறைத்துக் கொண்டு இழி சொல்லை முன்வைத்த உதயநிதியை கைது செய்தது 100க்கு 100 சரியான நடவடிக்கை. தமிழக அரசு எடுத்த இந்த நடவடிக்கைக்கு என் பாராட்டுகள் என வைகோ கூறினார். தாவேக அரசின் முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ள நிலையில் பனையூரில் தாவேக எம்எல்ஏக்கள் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் நடந்தது. சட்டசபையில் எவ்வாறு செயல்படுவது என்பது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது. காவிரி சிக்கலில் காட்டாத வேகத்தை உதயநிதி கைது நடவடிக்கைக்கு முதல்வர் விஜய் காட்டுவது ஏன் என சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். மேகதாதுவில் அணை கட்டுவதில் மிகுந்த முனைப்போடு அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி கர்நாடக அரசு அங்குள்ள எதிர்க்கட்சிகளும் ஒருமித்து செயல்படுகின்றன என்றார்.
ஆட்சிக்கு வந்தது முதல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற நினைக்காமல் ரீல்ஸ் கிரியேட்டராக மட்டுமே வலம் வரும் முதல்வர் விஜய் தனது பொறுப்பை உணர்ந்து இனியாவது செயல்பட வேண்டும் என திமுக தலைவர் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். மதிமுக பொதுச் செயலர் வைகோ ஆற்றிய உரைகள் குறித்த பார்லிமெண்ட் வைகோ என்ற புத்தகம் பார்லிமெண்டில் உள்ள கிளப்பில் வெளியிடப்பட்டது. புத்தகத்தை ராகுல் வெளியிட அகிலேஷ் யாதவ் பெற்றுக்கொண்டார். சின்சினாட்டி ஓபன் ஒற்றையர் பிரிவில் விளையாடுகிறார் வீனஸ் வில்லியம்ஸ். இரட்டையர் பிரிவில் சகோதரிகள் வீனஸ் வில்லியம்ஸ், செரீனா வில்லியம்ஸ் இருவரும் 4 ஆண்டுகளுக்கு பிறகு விளையாடுகின்றனர். ரா வெங்கட் இயக்கத்தில் ஜீவா, ரஜிஷா விஜயன் நடிக்கும் படம் தகப்பன். அப்பா சென்டிமெண்ட் கதையில் உருவாகும் இப்படத்தின் முதல் பார்வை வெளியாகியுள்ளது. டிசம்பரில் படம் ரிலீஸ் என தேதியை சொல்லாமல் அறிவித்துள்ளனர். இயக்குனர் கூறுகையில், மதுரை பின்னணியில் உருவாகும் இப்படத்தின் 50% படப்பிடிப்பு முடிந்துள்ளது. கிராமத்து பின்னணியில் ஜீவா நடிக்கும் படம் இது. அவரது திரைப்பயணத்தில் முக்கியமான மற்றும் வித்தியாசமான படைப்பாக இப்படம் அமையும் என்றார். மைசா படத்தில் நடித்தபோது நடிகை ராஷ்மிகா மந்தனாவிற்கு தசை பிசகியது. அவர் வெளியிட்ட பதிவில், எனக்கு அடுத்தடுத்து ஏற்பட்ட 3வது காயம் இது. மனித உடல் மெஷின் அல்ல. மைசா நடன படப்பிடிப்பில் எனது வலது இடுப்பு பகுதியில் ஒரு தசை நார் விலகிவிட்டது. அது இணைந்தால்தான் காலை தூக்க முடியும். தாங்கக்கூடிய வலியே தொடர் வேலைகளுக்கு இடையே கடவுள் எனக்கு கொடுத்த கட்டாய ஓய்வாகவே இதை கருதுகிறேன் என்கிறார். அரியலூருக்கு பதில் திருச்சி வழியாக தஞ்சாவூருக்கு உதயநிதியை அழைத்து செல்கின்றனர். பெரம்பலூரில் இருந்து அரியலூர் வழியாக தஞ்சைக்கு சென்றால் 1.5 மணி நேரத்தில் செல்ல முடியும். ஆனால் திருச்சி வழியாக சென்றால் 3 மணி நேரம் ஆகும். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி மீது தவிக சார்பில் தேசிய மகளிர் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தேசிய செய்தி தொடர்பாளர் பழசெல்வகுமார் தேசிய மகளிர் ஆணைய தலைவருக்கு புகார் மனு அனுப்பியுள்ளார். உதயநிதி பேசுவது நன்றாக இல்லை, அவரை கைது செய்தது சரியானதுதான் என தவிக முதன்மை செய்தி தொடர்பாளர் புகழேந்தி தெரிவித்துள்ளார். தேர்தலில் தோற்ற வெறி இன்னும் திமுகவினருக்கு அடங்கவில்லை எனவும் விமர்சித்தார். ஈரானுக்கு இதுவே கடைசி வாய்ப்பு, தவறவிட்டால் தலை கொய்யப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் ஆட்டோ கட்டணம் குறைந்தபட்சம் 50 ரூபாய் உயர வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. அரசிடம் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. பார்லிமெண்ட் வளாகத்தில் பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மழைக்கால கூட்டத்தொடர் குறித்து பிரதமர் தலைமையில் ஆலோசனை நடந்தது. கேரளாவில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதால் பத்தனம்திட்டா, கோட்டயம், எர்ணாகுளம், இடுக்கி, கண்ணூர், காசர்கோடு, வயநாடு மற்றும் கோழிக்கோடு ஆகிய 8 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் என்ற மாண்பும் மரபும் மிக்க பெரிய பொறுப்பை உணராமல் உதயநிதி பேசியுள்ளார். எல்லை மீறி இழிவாக பேசிய உதயநிதி என்ன பதில் சொல்ல போகிறார் என அமைச்சர் ஆனந்த் கேள்வி எழுப்பியுள்ளார். நடிகை நிவேதா பெத்துராஜ் வலைதளங்களில் பதிவிடும் விஷயங்கள் கவனம் ஈர்க்கும். அந்த வகையில் புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அரங்கூறும் ஆக்கம் தரும் என்ற திருக்குறளை பதிவிட்டிருந்தார். ஒருவர் இல்லாத போது அவரை பற்றி இழிவாக பேசுவதும் நேரில் காணும்போது பொய்யாக நடிப்பதும் இழிவாகும். இப்படியான வாழ்க்கையை வாழ்வதை விட இறப்பது நல்லது என்பதே இதன் அர்த்தம். எதற்காக நிவேதா இப்படி ஒரு குறளை பதிவிட்டார், யாருக்கான பதிவு என புரியாமல் ரசிகர்கள் குழம்பினர். பாகிஸ்தான் அணியின் புதிய பேட்டிங் பயிற்சியாளராக தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த மைக்கேல் ஸ்மித் நியமிக்கப்பட்டுள்ளார். அனைத்து வடிவ கிரிக்கெட் போட்டிகளுக்கும் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு பேட்டிங் பயிற்சியாளராக நீடிப்பார். டாம் ஹாலண்ட் நடிப்பில் கடந்த வாரம் வெளியான ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே படம் வசூலை வாரி குவிக்கிறது. இந்தியாவில் மட்டும் 5 நாட்களில் 330 கோடியும் உலகளவில் 8800 கோடி வசூலையும் குவித்துள்ளது. ஜியோ, ஏர்டெல் மற்றும் வி நிறுவனங்கள் 12% முதல் 15% வரை ரீசார்ஜ் கட்டணங்களை உயர்த்த திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்த 4 மாதங்களுக்குள் கட்டண உயர்வு அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காவிரி சிக்கலில் காட்டாத வேகத்தை உதயநிதி கைது நடவடிக்கைக்கு முதல்வர் விஜய் காட்டுவது ஏன் என சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். மேகதாதுவில் அணை கட்டுவதில் மிகுந்த முனைப்போடு அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி கர்நாடக அரசு அங்குள்ள எதிர்க்கட்சிகளும் ஒருமித்து செயல்படுகின்றன என்றார். நடிகர் யோகி பாபு ஒரு பக்கம் ஹீரோவாகவும் இன்னொரு பக்கம் காமெடியனாகவும் நடிக்கிறார். மலையாளத்தில் ஏற்கனவே குருவாயூர் அம்பல நடையில் படத்தில் சிறப்பு ரோலில் நடித்தவர் இப்போது ஹரிவராசனம் என்ற படத்தில் முக்கிய வேடத்தில் நடிக்கிறார். இதில் நாயகனாக நடிக்கும் சைஜு குரூப் யோகி பாபுவை எங்கள் குழுவிற்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி என தெரிவித்துள்ளார். நடிகை மிருணால் தாகூர் தனது புகைப்படங்கள் தவறாக சித்தரிக்கப்படுவதை கண்டித்து வெளியிட்ட பதிவில், எனது புகைப்படங்களை பயன்படுத்தி டீபேக் போட்டோ, வீடியோ பகிர்வது சட்டவிரோதமானது.
இதை ஏற்க முடியாது, உடனடியாக நிறுத்த வேண்டும், நீக்கவும் வேண்டும் என்பதற்கான எச்சரிக்கை பதிவு இது. மீறினால் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் உள்ள 160 நீதிமன்றங்களை இணைத்து ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் ஏற்படுத்தப்படும் என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். நீதிமன்ற காலி பணியிடங்களை நிரப்பி வழக்குகள் நியாயமாக நேர்மையாக நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார்.